வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸஸில் 20வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்துன்னா ஒரு 19 கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம இந்த ஜிகேக்குன்னு தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸஸ்லாம் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைக்கா இஸ் எ மெரிட்டல் ஃபோக் டான்ஸ் பாப்புலர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். அதாவது என்னென்னா, பைக்கா ஒரு தற்காப்பு நாட்டுப்புற நடனம் பின்வரும் எந்த மாநிலங்களில் பிரபலமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் கேரளா, ஆப்ஷன் 2ல் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆப்ஷன் 3ல் குஜராத் அண்ட் ஆப்ஷன் 4ல் ஒடிசா. ஓகே, ஸோ இதில் இந்த பைக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டான்ஸ் மெரிட்டல் ஃபோக் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் வந்து புகழ் பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க ஒடிசா. ஓகேவா? ஸோ ஒடிசா மாநிலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தற்காப்பு நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிறது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு நடனமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிலம்பாட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்பு கலையை தாண்டி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடனம் மாதிரியே தான் வந்து அதுவுமே நம்மளோட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சிலம்பாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தற்காப்பு கலைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ அதே மாதிரியான ஒன்று தான் அப்புறம் இந்த பைக்கான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தற்காப்பு நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிறது இந்த ஒடிசா மாநிலத்துடைய சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த ஒடிசா மாநிலத்தில் வேற என்ன முக்கியமான நடனங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒடிசி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேவா? ஒடிசி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செவ்வியல் நடனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நமக்கு மேலே கொடுத்துருக்க கேரளா இருக்குல்ல, கேரளாவில் வந்து 2 கிளாசிக்கல் டான்ஸஸ் இருக்குது. ஒன்று கதக்களி, இன்னொன்று மோகினி ஆட்டம். ஓகேவா? ஸோ கதக்களி அண்ட் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது கேரளா மாநிலத்தில் உள்ள 2 கிளாசிக்கல் டான்ஸஸ். ஓகேவா? ஆந்திர பிரதேசத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது, அது பேர் குச்சிப்புடி. அண்ட் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ குஜராத்தில் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது, மற்றபடி ஃபோக் டான்ஸஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ கர்பா அப்படிங்கிற ஒரு ஃபோக் டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப வந்து புகழ்பெற்ற ஒரு டான்ஸாக வந்து சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் உள்ள எல்லா மாநிலத்துக்கான சிறப்புகளை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போதுமே நம்மளோட கிளாஸஸில் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுங்களேன், எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறுமனை கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸ் பார்த்து போகிறத தாண்டி அதில் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ப்ரைட், ப்ரெஜுடிஸ் அண்ட் ஃபெர்டினிட்டி? ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமை தப்பெண்ணம் பண்டிதர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். ஓகேவா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த இங்கிலீஷில் இருக்கல இதையே வந்து படிச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா சில நேரங்களில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல அப்படியே தமிழில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. ஓகேவா? அதாவது தமிழில் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தங்கிலீஷில் எப்படி வருமோ அதே மாதிரி போட்டு விட்றாங்க. அதாவது புக் ப்ரைடு, ப்ரிஜுடிஸ் அண்ட் யூனிட்டரி அப்படிங்கிறத அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மாற்றி விட்றாங்களே தவிர, அதனால் நிறைய பேர் வந்து இப்போ தமிழுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கனால இதே வந்து படிச்சுட்டு போயிடுறீங்க. அதாவது இப்போ ப்ரைடு அப்படிங்கிறது பெருமை அப்படிங்கிறது, அதே மாதிரி ப்ரிஜுடிஸுங்கிற தப்பெண்ணம், அடுத்த ஃபெர்டினிட்டி அப்படிங்கிறது வந்து பண்டிதர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இது மூணு படிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வந்துன்னா அவங்க தான் அப்படியே இங்கிலீஷில் உள்ளதை வந்துடும் அதே மாதிரி தமிழில் மாற்றி விட்றாங்களே, அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இங்கிலீஷில் உள்ள மாதிரியே வந்து புக் டைட்டிலில் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க, அதுதான் அப்புறம் பெஸ்ட்டு. ஸோ அதனால் ப்ரைடு, ப்ரெஜுடிஸ் அண்ட் ஃபெர்டினிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து மணிஷ் சிசோடியா, ஆப்ஷன் 2ல் வந்து பிரணப் முகர்ஜி, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து அமித் கோஷ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சசி தரூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவா இந்த ப்ரைட், ப்ரெஜுடிஸ் அண்ட் த ஃபெர்டினிட்டி அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆத்தராக வந்து யார் வருவான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க சசி தரூர். ஓகேவா? ஸோ சசி தரூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் வந்து இந்த புத்தகத்தினுடைய ஆத்தராக வந்து
அறியப்படுகிறார். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸை வச்சு ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் மொதல் நாள் எக்ஸாம் எழுத போகிறேன், இடையில எழுத போகிறேன், லாஸ்ட் ஷிஃப்ட் எழுத போகிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எந்த எக்ஸாம் எப்போ எக்ஸாம் எழுதினாலுமே வந்துன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸுங்கிறது புக்கை வச்சு கொஷின்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம ரெகுலராக எல்லா கிளாஸஸ்லையுமே வந்து புக்கை வச்சு வந்து கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறையா புதுசாக ரிப்பீட்டடாக கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னடா ரிவிஷன் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ ரிவிஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் படித்ததை வந்து இதுக்கப்புறம் இன்னும் புதுசாக படிக்கிறத தாண்டி வந்துன்னா ஏற்கனவே படித்ததை நம்ம ரிவிஷன் பண்ணி அதில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம் அப்படின்னாவே வந்துன்னா அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம ரெடியாக இருந்தாவே வந்துன்னா எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணுறது உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது ரிவிஷன் பண்ணும்பொழுது நம்ம ஏற்கனவே படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டான ஒன்று. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பொங்காலி பிகு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? ஓகேவா? ஸோ நம்ம டான்ஸஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், அதே மாதிரி ஃபெஸ்டிவல்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டதான் ஒரு கொஷின்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பொங்காலி பிகு பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஓகேவா? ஸோ இந்த பொங்காலி பிகு ஃபெஸ்டிவல் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணப்படுகிறது இந்தியாவில் அப்படிங்கிறது தான். அதே ஆப்ஷன் 1ல் அஸ்ஸாம், ஆப்ஷன் 2ல் ஆந்திர பிரதேஷ், அண்ட் ஆப்ஷன் 3ல் ராஜஸ்தான், அண்ட் ஆப்ஷன் 4ல் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்காலி பிகு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கீழே உடுப்பில் எந்த மாநிலத்தில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து கொண்டாடப்படக்கூடியது அப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க அஸ்ஸாம். ஓகேவா? ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்காலி பிகுன்னு இருக்குல்ல, பொங்காலி பிகு அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து நார்மலாகவே வந்து இந்த பிகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இது வந்து மிகவும் புகழ்பெற்றது. ஓகே, ஸோ அதில் அந்த பிகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சில நேரத்தில் இந்த பிகு அப்படிங்கிறத பற்றியே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிகுங்கிறது எந்த மாநிலத்தில், பிகு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடியதுன்னு. இந்த பிகுங்கிறதே மொத்தமாக 3 டைப்பாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ 3 டைப். ஓகேவா? ஸோ 3 டைப்ஸாக வந்து கொண்டாடுறாங்க. அது பங்காளி பிகு, இன்னொரு வந்து அது மாதிரி இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒவ்வொரு சீசன் ஒரு இது வந்து ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ஒரு இது வந்து அந்த ஹார்வெஸ்டிங் முன்னாடி வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஒரு இதுனா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிகு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கரெக்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் அஸ்ஸாம் இருக்குனால அதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, எஸ். ஸோ அதை தாண்டி ஆந்திர பிரதேசத்தில், ராஜஸ்தான், தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கான ஃபெஸ்டிவலுக்கான கிளாஸஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறீங்க, இந்த வீடியோ போடுங்க. எல்லா வீடியோவுமே ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே வந்துடும் நிறையா கிளாஸஸுக்கு வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளேலிஸ்ட்டை கீழே போயிட்டு தேடி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பழைய கிளாஸஸ்லாம் தனித்தனியாக ஃபெஸ்டிவல் தனியாக, கிளாசிக்கல் டான்ஸ் தனியாக, ஃபோக் டான்ஸஸ் தனியாக அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதில் நம்ம வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய எல்லா டாப்பிக்கான கிளாஸஸுமே இருக்குது. சென்செக்ஸ் வச்ச கொஸ்டின்ஸுக்குமே வந்து அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் சென்செக்ஸ் வச்சு 2 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 2 வீடியோஸில் கிட்டத்தட்ட நிறையா கொஸ்டின்ஸ் ஒன்றா கவர் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதிகமாக எதனா படிச்சுக்கிறேங்க. சென்செக்ஸை வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் தி பிரிம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் அமெண்டட்? ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, பின்வரும் எந்த ஆண்டுகளில் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை முதலில் திருத்தப்பட்டது? ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட முன்னுரை அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் பிரேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிரேம்பிள் அப்படிங்கிறது தான் முன்னுரை அப்படிங்கிற முகப்புரைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சில நேரங்களில் முன்னுரையை தாண்டி வந்துன்னா பிரேம்பிள் அப்படிங்கிறது வந்து முகப்புரை. ஓகேவா? ஸோ முகப்புரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலுமே தான் இருக்கும். ஸோ அந்த முகப்புரை இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல திருத்தப்பட்டது எந்த ஆண்டில் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1968, ஆப்ஷன் 2ல் 1955, ஆப்ஷன் 3ல் வந்து 1976, ஆப்ஷன் 4ல் வந்து 1988 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டானது, அதாவது இந்த பிரேம்பிள் அப்படிங்கிறது
இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட் பண்ணப்பட்டது, அதாவது முதலாக திருத்தப்பட்டது அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்து கேட்குறாங்க. ஸோ இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகள் வந்துன்னா எந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாக திருத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 1976. ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? 1976 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேம்பிள் அப்படிங்கிறது முதலாக வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ அதனால் முகப்புரை முன்னுரை தாண்டி வந்துன்னா சில பேருக்கு முகப்புரை அப்படின்னு சொன்னால் தான் ஞாபகம் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு முகப்புரைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரேம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருத்தப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976. யார் வந்து அந்த டைமில் பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி. ஓகே, ஸோ இந்திரா காந்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகப்புரையில் வந்து முதல்ல திருத்தம் கொண்டு வரும்பொழுது பிரதமராக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதையுமே கேட்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த முகப்புரையை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் தான் இதை திருத்திருக்காங்க. ஓகேவா? 1976 அப்புறம் ஒரே ஒரு முறை தான் இதை திருத்திருக்காங்க. ஸோ எத்தனாவது திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 42வது திருத்தம். ஓகே, ஸோ 42வது சட்ட திருத்தத்தில் தான் 42 அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ 42 அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தத்து மூலமாக தான் இந்த பிரேம்புல், அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு முகப்புரை முன்னுரைன்னு சொல்லப்படக்கூடியது தான் முதலாக திருத்தப்பட்டது. ஸோ இந்த எத்தனாவது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், எந்த வருஷம்னு கேட்கலாம். 42வது அமெண்ட்மெண்ட் 1976. ஓகேவா? அதையுமே நோட் பண்ணிக்கிறேங்க. எல்லாமே அப்படி செட்டாக. ஓகேவா? ஸோ யார் வந்து அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி அவர்கள். ஸோ இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க தான் அப்புறம் இந்தியாவின் முதல் பெண் ஆனவங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபா பாட்டீல் அப்படிங்கிறவங்க வந்து தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த லயன் கேபிட்டல் வாஸ் பில்டு டு கமமரேட் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆஃப் த புத்தாஸ் டேஷ். அதாவது புத்தரின் டேஷ் வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் வகையில் லயன் கேபிட்டல் கட்டப்பட்டது. ஓகேவா? அதாவது லைன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகே, ஸோ இது ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 1 வந்துன்னா அப்டாமினன்ட் ஆஃப் ஹோம். ஓகேவா? அதாவது வீட்டை கைவிடுதல். அண்ட் ஆப்ஷன் 2ல வந்து அக்விஸ்டேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகேவா? அதாவது அறிவிப்பெறுதல். அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து டெத், இறப்பு. அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஃபர்ஸ்ட் செர்மோன். ஓகேவா? முதல் பிரசங்கம். அதாவது புத்தருடைய எந்த வரலாற்று நிகழ்வுக்காக வந்துன்னா நினைவு கூறுவையில் இந்த லைன் கேபிட்டல் அப்படிங்கிற கட்டப்பட்டது அப்படின்னா முதல் பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் செர்மன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்கு பாருங்க, இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிரசங்கம். அதாவது முதலாக வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மக்களோட அந்த அவங்களோட போதனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான் அதுதான் முதல் பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அந்த ஒரு விஷயத்த நினைவுற விதமாக தான் இந்த லயன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டப்பட்டது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த லயன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக கட்டப்பட்டது, ஓகே, ஸோ எதுக்காக பில்டு பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செர்மோன். ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கு பெற்ற கடம். ஓகேவா? அது பேர் என்ன வர மாட்டேங்குது. எஸ். ஸோ அந்த ஞானம் பெற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செர்மோன். ஓகேவா? ஸோ முதல் பிரசங்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லயன் கேபிட்டல் அப்படிங்கிறது கட்டப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதனால் புத்தர் லயன் கேபிட்டல் எதுக்காக அப்படின்னா முதல் பிரசங்கம் அப்படிங்கிறது பண்ணதுனால. ஓகேவா? ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக கேட்டு விட்றாங்க. அதனால் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துலாம் இதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா which of the following rivers is also known as பாகிரதி at the place of its origin. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது என்ன கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? பாகிரதி. ஓகேவா? ஸோ பின்வரும் நதிகளில் எது அதன் பிறப்பிடத்தில் பாகிரதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு பேர்களில் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்ஜினேட் ஆகுதுல்ல, அதாவது அந்த எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிரதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு பேரில் வந்து அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து யமுனா, ஆப்ஷன் 3ல் இண்டூஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா. அதாவது பிரம்மபுத்திரா, யமுனை, சிந்து அண்ட் கங்கை அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க கங்கா. ஓகேவா? ஸோ கங்கை நதி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உருவாகக்கூடிய இருக்கலாம், அது பிறப்பிடம் சொல்லக்கூடிய அது உருவாக இட்ஸ் ஆர்கனைஸ்
அதாவது ஆர்ஜின் ஆகுதுல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அது அழைக்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகீரதி. ஓகே. ஸோ பாகீரதி அப்படிங்கிற நேமில் தான் வந்து இந்த கங்கை ரிவர் வந்து உருவாகக்கூடிய இடத்துல வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பேராக வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த பாகீரதி அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கங்கா. ஓகேவா. ஸோ கங்கை நதி தான் வந்து பாகீரதி அப்படிங்கிற ஒரு பேர்லையும் அழைக்கப்படக்கூடியதாக தான் இருக்கிறது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஜியாகிரஃபியில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது முக்கியமான ரிவர்ஸ் சர்ச் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனால் இதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. ஓகே. எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரயில்வே ஜோன்ஸ் ஹேஸ் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் 100% எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் என்டையர் ரூட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வரும் எந்த ரயில்வே மண்டலம் சமீபத்தில் அதன் முழு பாதையிலும் 100% மின்மயமாக்கலை நிறைவு செய்துள்ளது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த மண்டலம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எந்த ஜோன் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ஜோன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த எந்த ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 100% 100% எலக்ட்ரிஃபிகேஷன் மின்மயமாக்கப்பட்டது. அதாவது ரயில்வே செல்லக்கூடிய பாதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மின்மயமாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் 1ல் சவுத் சென்ட்ரல் ரயில்வே, ஆப்ஷன் 2ல் கொங்கன் ரயில்வே, அண்ட் ஆப்ஷன் 3ல் ஹார்பர் துறைமுக ரயில்வே, அண்ட் ஆப்ஷன் 4ல் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே வடகிழக்கு ரயில்வே அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்க கொங்கன் ரயில்வே. ஸோ இந்த கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே மண்டலம் இருக்குல்ல இந்த ரயில்வே ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் வந்து என்டையர் ரூட் எல்லா ரூட்டையுமே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன்ஸாக மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரூட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு முக்கியமானது எந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% மின்மயமாக்கலை நிறைவு செய்யுது அப்படிங்கிறது தான். அது எந்த ரயில்வே ஜோன் பார்க்கும்போது கொங்கன் ரயில்வே. ஓகேவா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க கொங்கன் ரயில்வே தான் வரும். ஸோ புரிஞ்சிச்சா. எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் ஃபவுண்டட் த ஆத்மீய சமாஜ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வருவர்களின் ஆத்மீய சமாஜை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் சுவாமி விவேகானந்தா. ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ராஜாராம் மோகன் ராய், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மீய சமாஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கியது, அதாவது நிறுவியது அப்படி மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். அப்படி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா. ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் வந்து இந்த ஆத்மீய சமாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், அதாவது தொடங்குறாரு. ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க ராஜாராம் மோகன் ராய் தான். ஸோ இந்த ஆத்மீய சமாஜ் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா. ஸோ இந்த சுவாமி இதில் வந்து மற்ற ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுல சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறவர் வந்து தான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயானந்த சரஸ்வதி என்ன அது ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய ட்ரிப் வந்து தயானந்த சரஸ்வதி எதை ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ நிறைய ட்ரிப் வந்து கொஸ்டின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. எஸ். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து நீங்களும் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுறீங்களா இல்லை நம்ம சொல்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத என்னாலுமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. எஸ், அதுக்காக தான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆத்மீய சமாஜ நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அபர்ணா சதீசன். ஓகே. ஸோ அபர்ணா சதீசன் ஹூ வின் தி prestigious National Nritya Saromani Award in 2022 is associated with which of the following dance forms. அதாவது 2022ஆம் ஆண்டு மதிப்புமிக்க தேசிய நிருத்திய சிரோமணி விருதை வென்ற அபர்ணா சதீசன் பின்வரும் எந்த நடன வடிவத்துடன் தொடர்புடையது. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் எந்த ஸ்போர்ட்ஸில் புகழ்பெற்றவர், ரோஹித் ஃபெடரர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் புகழ்பெற்றவர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதே மாதிரி தான் அந்த இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு டான்ஸஸ் இருக்குல்ல கிளாசிக்கல் டான்ஸர்ஸு அதில் வந்து புகழ்பெற்றவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஒரு டான்ஸர்ஸில் புகழ்பெற்றவங்களா இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு நிறைய அவார்டுகள் கொடுப்பாங்க. அப்போ அவார்டுகள் கொடுக்கும்போது அவங்க
கொஞ்சம் பெரிய ஆளுகளாக தான் நம்ம கௌரவிக்கப்பட்டதுனால அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ இந்த தேசிய நிருத்திய சிரோமணி அவார்டு 2022 வின் பண்ணவங்க தான் இந்த அபர்ணா சதீஷன். இந்த அபர்ணா சதீஷன் அப்படிங்கிறவங்க திருப்பூரில் எந்த டான்ஸஸில் புகழ்பெற்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1ல் சத்யா, ஆப்ஷன் 2ல் குச்சிப்புடி, ஆப்ஷன் 3ல் மோகினியாட்டம், ஆப்ஷன் 4ல் கதக் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து எந்த டான்ஸஸில் புகழ்பெற்றவங்களா இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க குச்சிப்புடி. ஓகே, ஸோ இந்த குச்சிப்புடி அப்படிங்கிற ஒரு டான்ஸஸில் ஆடக்கூடியதெல்லாம் புகழ்பெற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபர்ணா சதீஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து இந்த குச்சிப்புடி அப்படிங்கிற ஒரு டான்ஸில் புகழ்பெற்றவங்களா இருந்ததுனால தான் நேஷ்னல் நிருத்திய சரோமணி அவார்டு வந்து 2022 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதனால் கண்டிப்பாக தான் இதை தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இந்த அவார்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்களே, அதாவது அபர்ணா சதீஷன் அப்படிங்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த டான்ஸில் புகழ் பெற்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேங்க. சில நேரங்களில் தனியாகவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அபர்ணா சதீஷன்னா எந்த டான்ஸஸில் புகழ் பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த பேட்டில் ஆஃப் கான்வா வாஸ் பைட் பிட்வீன். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்வா போர் யார் யாருக்கு இடையே நடந்தது அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ கான்வா போர் அப்படிங்கிறது தான் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதான் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் 1ல் பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. ஓகே, ஆப்ஷன் 2ல் பாபர் அண்ட் ராணா சங்கா, ஆப்ஷன் 3ல் ஷெர்ஷா சூரி அண்ட் த ராணா சங்கா, ஆப்ஷன் 4ல் பாபர் அண்ட் ஷெர்ஷா சூரி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கான்வா போர் அப்படிங்கிறது யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க பாபர் அண்ட் ராணா சங்கா. ஓகேவா, ஸோ பாபர் மற்றும் ராணா சங்காக்கு இடையே தான் இந்த கான்வா போர் அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த கான்வா போருங்கிறது எப்போ நடைபெற்றது? 1529. ஓகேவா, எஸ். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க பாபர் மற்றும் ராணா சங்கா தான். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் அந்த மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸோட லிங்க் வந்து தான் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் அளிக்கப்படும். தேங்க்யூ.